Hello viewers, today we are going to see 10th Maths Chapter 4 வடிவியல் பயிற்சி 4.2 5th sum. முக்கோணம் ABCயின் உள்ளே ஆங்கிள் Bயை கோணமாக கொண்ட சாய்சதுரம் PQRP அமைந்துள்ளது. PQ மற்றும் R என்பன முறையே பக்கங்கள் AB, AC மற்றும் BC இது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். AB 12 cm மற்றும் BC 6 cm எனில் சாய் சதுரத்தின் பக்கங்கள் PQRB ஐ காண்க கொடுத்திருக்காங்க. முக்கோணம் ABC வரைந்துக்குமா? ABC triangle. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? உள்ளே கோணம் ஆங்கிள் B ஐ கோணமாக கொண்ட சாய் சதுரம் PQRB. அதே நேரம் என்ன கொடுத்திருக்காங்க? PQ மற்றும் R என்பன முறையே பக்கங்கள் AB. ABல Pங்கிற புள்ளி வரணும், ACல Qங்கிற புள்ளி வரணும் மற்றும் BC அதில் Rங்கிற புள்ளி வர்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு சாய் சதுரம் வரைஞ்சுக்கிறோம். PQRB ஒரு சாய் சதுரம். சாய் சதுரம்னா அனைத்து பக்கங்களும் சமமா? இப்போ PR RQ QP BP. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? BC 6 cm, BC 6 cm, AB 12 cm. இப்போ என்ன நம்ம கேட்டிருக்காங்கன்னா பக்கங்கள் PQவின் அளவு மற்றும் RBயின் அளவு எல்லாமே சமம்ங்கிறதுனால அப்போ ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு அதே தான் PQவோட வேல்யூ அண்ட் RBயோட வேல்யூ. அதனால் எழுதிக்கிறோமா? கொடுத்துருக்கத since PQRB சாய் சதுரங்கிறதுனால அதனோட அனைத்து பக்கங்களும் சமம். PQ QR RB BP. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? PQRB தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? PQ QR RB BP X. அதே நேரம் PQவும் PRவும் ஈக்குவலா? அப்போ PR ஈக்குவல்னா அது வழியாக செல்கின்ற கோடும் இதுவும் பேரலாக இருக்குமா? இணைக்கோடுகளா? PQவும் BCயும் இணைக்கோடுகள். PQ since PQ PR இருக்கிறதுனால PQ is parallel to BC. PQவும் BCயும் இணைக்கோடுங்கிறதுனால தேல்ஸ் தேற்றத்தின் விதிப்படி என்ன எழுதலாம்? AB divided by PP equal AQ divided by QC எழுதலாமா? அடிப்படை விகித சமம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி என்ன எழுதலாம்? AP divided by PP equal to AQ divided by QC. AP என்ன? AP
கொடுக்கல. ஆனால் ஏபி 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏபி 12 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பிபி என்ன தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இந்த இதை என்ன எழுதிடலாம்? 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிடலாமா? அதனால் ஏபி ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். பிபி என்ன? எக்ஸ். ஏக்யூ என்ன? தெரியாதது அப்படியே வச்சுக்கோங்க. QCயை அப்படியே வச்சுக்கோங்க. மார்க் இட் அஸ் 1. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். CPA. CPAல RQ is parallel to ABயா? RQ is parallel to BA. அப்போ again பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம், அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி நம்ம என்ன எழுதிடலாம்? CQ டிவைடட் பை QA ஈக்குவல் டு CR டிவைடட் பை RB எழுதிடலாமா? இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா CBA. ட்ரையாங்கிள் CBA. CBA எடுத்திருக்கேன். CBAல RQ is parallel to AB. அப்போ ப்ரொபஷனாலிட்டி தியரத்துப்படி என்ன எழுதலாம்? CR டிவைடட் பை RB, CQ டிவைடட் பை AQ எழுதலாமா? சென்ஸ் சாய் சதுரத்தின் படி QR ஈக்குவல் டு PBங்கிறதுனால RQ is parallel to AB. RQ is parallel to AB. அப்போ என்ன எழுதலான்னா CR divided by RB equal to CQ divided by AQ. BPT தியரத்தின் படி. அப்போ CR என்னது? CR தெரியாது. RB என்னது? RB வேல்யூ என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? ஆனால் BCயோட வேல்யூ 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. BCயோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், RBயோட வேல்யூ எக்ஸு. அப்போ RCயோட வேல்யூ என்ன எழுதலாம்? 6 மைனஸ் எக்ஸ் எழுதலாமா? அதனால் CRோட வேல்யூ என்னது? 6 மைனஸ் எக்ஸ். RBயோட வேல்யூ எக்ஸ். CQ தெரியாது, AQ தெரியாது. அதான் அப்படியே வச்சுக்கோங்க. சரி, முதல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க? AQ டிவைடட் பை QC ஈக்குவல் டு நம்ம கொண்டு வந்திருக்கோமா? இங்கே CQ டிவைடட் பை AQன்னு இருக்குது. அப்போ இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? தலைகீழாக மாற்றிக்கிட்டோன்னா, இந்த ரெண்டு பக்கமும் தலைகீழாக மாற்றிக்கிட்டோன்னா நம்ம ஒன்னோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் AQ divided by QC equal to x divided by 6 minus x. அப்போ from 1 and 2 ரெண்டும் ஒரே வேல்யூ. AQ by QC வேல்யூ தான் கொடுக்குது. இங்கேயும் AQ by QC, இங்கேயும் AQ by QC. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் எழுதலாமா? Therefore x by 6 minus x equal to 12 minus x divided by x. Cross multiply பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? x into x, x square, 6 minus x into 12 minus x. So x square equal to 6 into 12, 72 minus 12x minus 6x plus x square. x square இந்த பக்கம் கொண்டு வந்தால் 0 ஆயிருமா? மைனஸ் பண்ணால்
x square minus x square, 72 minus 18x. Therefore, 18x minus 72 equal to 0. அப்போ 18x equal to 72 na x equal to 72 divided by 18. அப்போ 6 tablesல cancel பண்ணா 12 divided by 3. Again 3 tablesல cancel பண்ணோன்னா 4. So x ஓட மதிப்பு 4 centimeter. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? PQ என்னன்னு எடுத்திருக்கோம்? x. அப்போ PQ equal to RB equal to x na, that is equal to 4 centimeter. Thank you viewers.